ஈஸியாக பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றியாச்சு, 2 சொட்டு எண்ணெய் விட்டாச்சு, தேவையான சால்ட்டு போட்டாச்சு. இப்போ பாஸ்தா எடுத்து அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வருது, கலரி விடுங்க, இல்லைன்னா பொட்டிக்கும். இப்போ வெந்துடுச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியெலாம் வெடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு பல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டாச்சு, நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே பாஸ்தாவில் போட்டிருக்கோம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ பாஸ்தா இடத்துல போட்டுக்கலாம். ஆற வச்சதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இல்லை பட்டர் வேணால் போட்டுக்கலாம். நம்ம பட்டர் இல்லாததோடு நம்ம சிம்பிளாக பண்ணுறோம். நெய் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவிக்கலாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.